Dear people, I don't know about your family this morning. இந்த காலையில் உன்னுடைய குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாது. I don't know how you passed this week, your family. இந்த குடும்பமாக இந்த கடந்த வாரத்தை நீ எவ்விதமாய் கடந்து போனா எனக்கு தெரியாது. Whether you enjoy God's presence in you and your family, or peacelessness and restlessness in your family. ஒருவேளை உன் குடும்பத்தில் கடந்த வாரத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் உன்னுடைய குடும்பத்தில் அனுபவித்தையா அல்லது இல்லையா என்பது எனக்கு தெரியாது. So many Christian families, which now and then burst out quarrel. அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் அப்பப்போ சண்டை, finding fault with each other, ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டுவது. In so many ways, there is no peace in the home. அநேக விதங்களில் வீட்டில் சமாதானம் இல்லை. You may have sufficient in your family, உன் குடும்பத்தில் போதுமானது இருக்கும், but no peace, சமாதானம் இல்லை. Probably you may be quarreling because of some financial crisis. சில பொருளாதார ரீதியினால் நீங்கள் சந்திக்கிற சில பிரச்சனையினால் சமாதானம் இல்லை. Anxiety about the future, எதிர்காலத்தை குறித்த ஒரு கலவரமான மனநிலை. So your mind is not restful. உன்னுடைய மனது இளைப்பாறுதல் உள்ளதாக இருக்கவில்லை. So I would like to talk to you about a wise man and wise family even, and a foolish man and foolish family this morning. ஆகவே இந்த காலையில் ஒரு புத்தியுள்ள மனுஷன் அல்லது புத்தியுள்ள ஒரு குடும்பம், புத்தியில்லாத ஒரு மனுஷன் அல்லது புத்தியில்லாத குடும்பத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Matthew Gospel 7th chapter, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். verse 24. Therefore whosoever heareth these sayings of mine and doeth them, I will liken him unto a wise man which built his house upon a rock. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். And the rain descended and the floods came, and the winds blew and beat upon that house, when it fell not, for it was founded upon a rock. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கல்மனையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. The foolish man, 26th verse, புத்தியீனமான மனுஷன், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். And everyone that heareth these sayings of mine and doeth them not shall be likened unto a foolish man which built his house upon the sand. And the rain descended, and the floods came, and the winds blew and beat upon that house, and it fell, and great was the fall of it. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். Here talks of a wise man and a foolish man. ஒரு புத்தியுள்ள மனுஷன், புத்தியில்லாத மனுஷன் இங்கே சொல்லப்படுகிறது.
It talks about the mind. மனதை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. A man who is sound in mind and a man who is sick in mind. மனதில் ஆரோக்கியமுள்ளவனாக இருக்கிறான் ஒருவன், இன்னொருவன் மனதில் ஆரோக்கியமில்லாமல் இருக்கிறான். Dear people, we have two parts in the world, in us. நமக்குள்ளாக ரெண்டு பகுதிகள் இருக்கிறது. When God created man, தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது, He took the mud and breathed His breath into him. அவனுக்குள்ளாக அந்த மண்ணை எடுத்து அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். He became a living soul. அவன் ஜீவ சுவாசம் ஆனான். So there are two parts. One, the part of the mud. ஒன்று இந்த மண்ணின் பகுதி, மற்றொன்று ஆவியின் பகுதி, the soul, the spirit. Here it is said about the mind. இங்கே அந்த மனதை குறித்து சொல்லப்படும்படியான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். Today's world is people filled with sick mind but healthy body. சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருக்கு, ஆனா மனசுல வியாதி. There is a great demand for psychiatrists today. இன்றைக்கு பார்ப்பீர்களானால் மனநல மருத்துவர்களுக்கு ரொம்ப தேவை இருக்கிறது. எஸ்பெஷலி எவ்ரிவேர் இன் த வேர்ல்ட், உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும். In the western land there is a more greater demand. மேற்கத்திய நாடுகளில் அவர்கள் அதிகமாக அங்கு நாடப்படுகிறார்கள். So here it talks about the mind. இங்கே இந்த மனதை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Probably we see the outward man. When Samuel was going to anoint the sons of Esau, ஈசாயின் குமாரர்களை அங்கு அவர்களில் ஒருவனை அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேல் போனார். David's brothers were all tall and hectic. தாவீதுடைய சகோதரர்கள் மிக உயரமானவர்களாக பலசாலிகளாய் காணப்பட்டார்கள். Samuel thought that, oh, this person is fit to be a king. இந்த மனுஷன் ஒரு ராஜாவாக தகுதியுள்ளவனாக இருக்கிறான் என்பதை சாமுவேல் எண்ணினார். But truly speaking, God said, no, I reject this person. ஆண்டவர் சொன்னார், இல்லை, இவனை நான் புறக்கணிக்கிறேன் என்று சொன்னார். So we see God is really looking for a person in a different way. ஒரு வித்தியாசமான வழியில முறையில தேவன் தாமே அங்கு மனிதனை பார்க்கிறார். God said to Samuel, சாமுவேல் இடத்தில் ஆண்டவர் சொன்னாரு, சாமுவேல், you look at the outward man. நீ வெளியரங்கமான மனுஷனை பார்க்கிறப்பா, but I look inside. நான் உள்ள பார்க்கிறேன். The real man is what he is inside. ஒரு உண்மையான மனிதன் என்பவன் அவன் உள்ள என்னவா இருக்கிறான் அவன் தாங்க. Probably you may see a very beautiful, handsome young man. ஒரு அழகான ஒரு வாலிபனை நீங்க பார்க்கலாம். Outwardly he may be beautiful, handsome. வெளியே பார்த்தா ரொம்ப அழகாக காணப்படுகிறான். But how about his inside? அவனுடைய உள்ளான நிலை எவ்விதமாக இருக்கிறது? He is sick in soul. He is sick in his mind.
அவருடைய மனதில் அங்கே வியாதிப்பட்டிருக்கிறான். When we were studying medical course, MBBS course, இந்த MBBS course படிக்கும்போது we used to be posted in the mental hospital in Chennai, Kilpak. For 3 months we have to go for training. சென்னையில் கீழ்ப்பாக்கில் இருந்த மனநல மருத்துவமனையில் நாங்கள் 3 மாதங்கள் பயிற்சி பெற வேண்டும். So we have to be there every day except Sunday. ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்கள் நாங்கள் அங்கே இருக்க வேண்டும். When we entered the hospital, I could remember, நான் நினைவு கூறுகிறேன், ஹாஸ்பிட்டல் உள்ள நுழையும் பொழுது some young people, so handsome, பார்த்தா சில வாலிபர்கள் ரொம்ப அழகாக இருந்தவர்கள். But he was standing before a wall and talking himself and making some actions. ஆனால் சுவருக்கு முன்னால் நின்று கொண்டு பேசிக்கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை, seeing another person, இன்னொரு மனிதனை பார்க்கும் பொழுது he was behaving in a different way but looks so handsome. இன்னொரு விதமாக அவன் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். Some of the harmless people will be wandering around the hospital. அங்கே தொந்தரவு செய்யாத சில மனவியாதிப்பட்டவர்கள் அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி கொண்டு அங்கங்கே இருப்பார்கள். It's very sad to see people sick in their mind. மனதில் அவிதமாக பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்களை பார்ப்பது மிக வருத்தமான ஒரு காரியம். But dear people, I tell you, in the world, lot of people, really speaking, sick in their mind. இன்றைக்கு அநேக மக்கள் சொல்லப்போனா மனதில் வியாதிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நோ சவுண்ட்னஸ் இன் த மைண்ட். அவர்களுக்குள்ளாக நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் இல்லை. So mental health is very important. மனதில் ஆரோக்கியமாக இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். Here Jesus said, இயேசு இங்கே சொல்றாரு, those who hear God's word and build their lives accordingly, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகிறவர்கள். The other group of people, those who hear God's word but they don't live according to that. இன்னொரு சாரார மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறாங்க, ஆனால் அதன்படி அவர்கள் நடப்பதில்லை. Those who hear God's word and act on that have a sound mind. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் ஒரு நல்ல ஆரோக்கியமான மனதை கொண்டவர்களாக இருப்பார்கள். But those who hear God's word and they don't walk and live according to that, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதிருக்கிறவர்கள், outwardly they may look very beautiful, handsome, வெளியே பார்த்து அழகாக இருப்பார்கள், ஆனால் உள்ள அவங்க மனதில் ஆரோக்கியம் இல்லை. நோ சவுண்ட்னஸ், they are sick in the mind, no steadiness in the mind. அவருடைய மனசில் ஒரு திடமான ஒரு இது இருக்காது. They don't have understanding, விளங்குதல் இருக்காது. They don't have a right reasoning, சரியா பகுத்தறிகிற காரியம் இருக்காது. They will go this way or that way and try to do this and that. இதையும் அதையும் செய்யும்படியாக அங்கே இங்கே போவார்கள். Or else some people will be lazy people sitting and simply doing nothing. ஆனால் சில மக்கள் சோம்பேறிகளாக உட்கார்ந்து கொண்டு எதுவுமே செய்ய மாட்டார்கள். They are sick in their mind. அவருடைய மனதில் வியாதிப்பட்டு இருக்கிறார்கள். They hear God's word, தேவனுடைய வார்த்தை அவங்க கேட்குறாங்க. They don't think seriously in doing according to that. அதை பற்றி ஆழமாக அதை நம்ம செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்காது.
they will go to the church, சபைக்கு போவாங்க, they will hear God's sermons, அங்கே செய்திகளை கேட்பாங்க, but still their mind is not set on God's word. அவங்க மனதானது தேவனுடைய வார்த்தையில அங்கே ஊன்ற கட்டப்பட்டதாக இருக்காது. They will have a vague idea of Christianity. கிறிஸ்தவத்தை பற்றி ஒரு மேலோட்டமான ஒன்று இருக்கும். I must go to the church on Sunday, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும். Even if they may read Bibles for portions sometimes, ஒரு வேதத்தில் ஒரு பகுதியை வாசிப்பாங்க, they may even pray, ஜெபிப்பார்கள். Even they may have sometimes family prayers, குடும்ப ஜெபம் கூட இருக்கும். But they don't have a steady mind to follow the Lord's commandments. ஆண்டவருடைய வார்த்தையை அங்கே பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் திடமான ஒரு மனது அவங்களுக்கு இருக்காது. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். வாழ்க்கை பல பிரச்சனைகள் உள்ள ஒரு வாழ்க்கை. பட் தே டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் த லைஃப்ஸ் ப்ராப்ளம்ஸ். வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை கையாள அவங்களுக்கு தெரியாது. they will be emotionally weak. உணர்வு பூர்வமாக பலவீனமாக இருப்பார்கள். they don't have a steady mind, a stable mind. ஒரு தெளிவான திட்டமான மனது இருக்காதுங்க. a spiritual man, because his spirit and mind cooperates in such a way that he knows how to handle the problems of life in the right way. ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்பவன் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆத்மா, அதாவது ஆவியும் அவனுடைய மனதும் இணைந்து செயல்படுகிற ஒரு நிலையில் காணப்படுகிறதுனால் அவங்க வாழ்க்கையினுடைய சூழலை எப்படி சந்திக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும் எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். Because God's word gives wisdom and the Spirit of God helps them. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறது, பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்கிறார். But a person who hears God's word, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு மனுஷன், he is not keenly interested in following the Lord and following God's word. தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரை கருத்தாய் பின்பற்ற வேண்டும் என்று நினைவில்லாத ஒரு மனுஷன், he goes to the church and everything is there, ஆலயத்துக்கு போறான், எல்லாம் அங்கே இருக்கு, but still he is sick in mind. அவனுடைய மனதில் அவன் நோயுற்றவன். His spirit and mind is disproportionately yoked. அவனுடைய மனதும் அவனுடைய ஆவியும் ஒன்றுக்கொன்று இணைந்ததாக இருக்காது. ஒரு மாட்டு வண்டியில் ஒரு பக்கம் எருமையும் இன்னொரு பக்கம் மாட்டை கட்டி நீங்கள் ஓட்ட முடியுமா? ரெட்டை மாட்டு வண்டியை. சப்போஸ் a double bullock cart, can you put a buffalo on the one side and another side a cow or something like that? It is impossible, dear friend. அது முடியவே முடியாது. நிறைய சமயங்களில் அநேக மக்கள் ஒரு பக்கம் இப்படி தான் இருக்காங்க, பஃபலோ இருக்குது, இன்னொரு பக்கம் மாடு இருக்குது. cow is there, buffalo. So it will each walk on this own nature. அது அதனுடைய சுபாவத்தில் தான் அது ஓட ஆரம்பிக்கும். Distorted, அது தாறுமாறாக தான் இருக்கும். You don't have real peace and joy, no harmony. அதில் ஒரு சமாதானமான ஒரு போக்கு இருக்காது. I told life has lot of challenges. வாழ்க்கையில் பல சவால்கள் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். I would like to give you some examples. சில உதாரணங்களை நான் காட்ட விரும்புகிறேன். Everybody has got anxiety and worry.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை, அது என்ன செய்யறதுன்ற ஒரு ஆன்சைட்டி இருக்கத்தான் செய்யுது. எது எடுத்தாலும் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். வாழ்க்கையில் பல சவால்கள். A spiritual man who hear God's word and walk according to that, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு மனுஷன், he will adhere to God's word, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் தாமே ஒத்து இணங்கி கொடுத்து போவான். Philippians 4th chapter 6 and 7, பிலிப்பியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள். Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving, let your requests be made known unto God. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரோதக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Make known to God, தேவனுக்கு அவன் தெரியப்படுத்த, because God's word says so. அவனுடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது. So he will take it to the Lord. ஆண்டவரிடத்தில் அவன் கொண்டு செல்வான். He knows how to pray to God. தேவனிடத்தில் ஜெபிப்பது எவ்விதமாக இருந்திருக்கிறான். He knows that this God is a God who is living. இவர் ஜீவிக்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறான். God has delivered him so many times in so many ways wonderfully. He has got so many examples in his own life. அவனுடைய வாழ்க்கையில் அநேக முறை அவன் அவிதமாக ஜெபித்த பொழுது தேவன் எவ்விதமாக ஜெபத்தை கேட்டு அற்புதமாக வழிநடத்தி இருக்கிறார் என்ற அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. He goes to the Lord confidently. அவன் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையா போறான். Because God knows how to solve my problem. ஆண்டவர் என் பிரச்சனை எப்படி கையாளுதுங்கிறது எனக்கு தெரியுது, அது தெரிஞ்சிருக்காரு. I don't know how to handle my problem. என்னுடைய பிரச்சனை எப்படி கையாளுது எனக்கு தெரியாது. Either may be big or small, சின்னதாக இருக்கலாம் பெரிதாக இருக்கலாம். Those who hear God's word and don't do according to that, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள், they will be keeping on worrying. அநேக விதங்களில் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. Shall I go to this man, இந்த மனுஷன் இடத்துல போட்டுமா? Shall I go to that man, அந்த மனுஷன் இடத்துல போட்டுமா? Shall I do this way or that way to tackle the problem, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இப்படி செய்யட்டுமா அப்படி செய்யட்டுமா? No rest in the mind, மனதில் இளைப்பாறுதல் இல்லை. Always confusion, குழப்பம். Even no sleep, தூக்கம் கூட இருக்காது. So dear people, but this man knows that God could help him. ஆண்டவருக்கு உதவி செய்ய முடியுங்கிறத அறிஞ்சிருக்கிறான். Because he adheres to God's word, அவருடைய வார்த்தைக்கு அவன் அவிதமாக இணைந்து போகிறான். God says, cast all your care upon him, upon me, for he cast upon him, for he careth for you. அவர் பேரிலே கவலையெல்லாம் வைத்து விடுங்கள், அவர் உங்களை குறித்து அக்கறையில் வர. God calls, come on, heavy laden, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் ஆண்டவர் சொல்றார். So God calls, and here he could hear God's word. அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறான், ஆண்டவர் கூப்பிடுறாரு. So he goes there, அவன் அங்க போறான். He goes to the Lord, தேவனிடத்தில் போறான். He seeks the feet of Jesus, இயேசுவின் பாதத்தை அவன் தேடுகிறான். He goes and prays and unload everything of all his anxieties. அவனுடைய கவலை மற்ற எல்லாத்தையும் அங்க அவன் ஒப்பு கொடுக்கிறான். But I tell you, dear people who are hearing God's word this morning through online, இந்த ஆன்லைனில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, வாழ்க்கை எப்படி இருக்கு? How is your life? Think it. யோசனை பண்ணி பாரு. God has created with your reasoning, ஒரு பகுத்தறியக்கூடிய ஒரு மனதை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். Don't be foolish and blind. நீ ஒரு புத்தியனமாக, நீ ஒரு மதியனமாக இருக்காத. இந்த புத்தியனமான ஜனங்க என்ன பண்ணுவாங்க? Those foolish people will, what they will do,
they will do anything other than God, adhering God's word. ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்கி அதோடு போறதை தவிர மற்ற எல்லாத்தையுமே செய்வாங்க. They will plan according to their own mind. அவங்க சிந்தைப்படி பிளான் பண்ணுவாங்க. They will be always restless, ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் இருப்பாங்க. Shall I do this way, shall I do that way, இப்படி செய்யட்டுமா அப்படி செய்யட்டுமா, can I go to this person or that person, இந்த மனுஷன் இடத்துல போறதா அந்த மனுஷன் இடத்துல போறதா. They will be wanderers. அவங்க சுற்றி அலைகிறவர்களாக இருப்பார்கள். And they will collect all those things. அவளெல்லாம் கொண்டு வந்து they will try to build up, அதை கட்ட ஆரம்பிப்பாங்க. All sand, எல்லாம் மணல் மேல கட்டினதை போல கட்டிட்டே இருப்பான். As the building is coming up so wonderfully, அந்த building ரொம்ப மேலாக வரதை போல காணப்படுகிறது. What about the final? கடைசியில் என்ன நடக்கும்? What will happen? But this wise man patiently waiting for God's time. அந்த ஞானமுள்ள மனுஷன் என்ன பண்றான்? ஆண்டவருடைய காலத்துக்கு நேரத்துக்கு அவன் காத்திருக்கிறான். So he does according as God guides. ஆண்டவர் வழி நடத்துறபடி அவன் செய்யறான். It comes up slowly but steadily. அது மெதுவா வருது, ஆனா திட்டமா வருகிறது. அத வேதம் என்ன சொல்லுகிறது? What is the final outcome? அதனுடைய முடிவு என்னங்கிறதை பத்தி வேதம் என்ன சொல்லுகிறது? You see, the first man who does according to God's word, அவருடைய வார்த்தையின்படி செய்கிற அந்த மனுஷன் என்ன ஆகுது? How it stands. 25th verse, Matthew 7:25. And the rain descended, and the floods came, and the winds blew, and beat upon that house, and it fell not, for it was founded upon a rock. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதி அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இவன் எல்லா குப்பையை கொண்டு வந்து கட்டுறான். Bring all dust, nothing. அதை வேக வேகமாக கட்டுறான், காகித பையில கட்டுற மாதிரி, like a paper house. He builds it so quickly. Outwardly it looks up very wonderful. வெளியே பார்த்தா ரொம்ப அழகா இருக்கிறதான வேதனை சொல்லுகிறது. 27th verse, and the rain descended, and the floods came, and the winds blew and beat upon that house, and it fell, and great was the fall of it. முழுவதும் அழிஞ்சு போச்சப்பா. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். His whole completely he was lost. அவன் எல்லாம் இழந்து போனான். You just imagine in some of the earthquakes and the floods, பூமி அதிர்ச்சி பெருவெள்ளம் வரும்பொழுது, what a beautiful house, how quickly it just vanishes. எவ்வளோ சீக்கிரம் அப்படியே மறைந்து போகிறது. Some of the pictures in the videos, when we see how beautiful house, how quickly it is all completely taken away by the floods. வெள்ளத்தினால மிக அழகான வீடுகள் அப்படி அடித்து செல்லப்படுகிறது. What a heart breaking. என்ன ஒரு பயங்கர மனவேதனை. You just imagine the owner of the house, அந்த வீட்டினுடைய சொந்தக்காரன். You just imagine what a heart breaking. அது எவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்குரிய காரியம். The mind is sick. மனது வியாதிப்பட்டிருக்கிறது. Dear people, a man who adheres to God's word have a sound mind. அவனுடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கிறவனுக்கு ஒரு திடமான மனது, ஒரு நல்ல ஆரோக்கியமான மனது இருக்கும். அதன்படி செய்யாத வாழ்கிறவனுக்கு ஆரோக்கியமான மனது, his mind will be sick. அவருடைய மனசு அதன்படி செய்யாத மனசு அங்கே வியாதிப்பட்டு தாங்க இருக்கும். His mind will be sick. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. You just think about it. A sound mind, ஒரு திடமான மனது ஆண்டவர் கொடுத்திருக்க. Bible says
God has given us sound mind. தெளிந்த புத்தின்னு பைபிள் சொல்லுது. சவுண்ட் மைண்ட் ஆரோக்கியமான ஒரு மனது. Dear people, you must know and understand, people are living with sick minds today. வியாதிப்பட்ட மனதோடு வாழுகிற மக்கள் இன்றைக்கு நிரம்பி இருக்கிறார்கள். Sick in their minds. You just imagine and see all the politicians. அரசியல்வாதி எல்லாம் பாருங்க, probably outwardly very one fantastic house, பெரிய பார்த்த அழகான பெரிய வீடு, so many cars, பல கார்கள், பல things, but they are sick in their minds. அவங்க மனதில் ஆரோக்கியம் இல்லை. they could not even sleep properly. சரியாக தூங்க கூட. fear is there, பயம் இருக்கு. what will happen to me, to my property, எனக்கும் என் சொத்துக்கு என்ன நடக்கும், will I be arrested, நான் ஒருவேளை கைதாக்கப்பட்டுருவனோ. when the money came, it came on crores. பணம் வந்த பொழுதெல்லாம் கோடி கோடியாக வந்தது. they could not understand, they could not really plan what to do. என்ன செய்ய தெரியறதில்லை. so in this name and that name, அந்த பெயர் இந்த பெயர், they bought properties and many other things. அதை இதையும் வாங்கி போட்டாங்க. when they were in status position, அந்தஸ்திலும் அந்த தகுதியில் இருந்தப்போ they were happy, சந்தோஷமாக இருந்தாங்க. but now they are living in fear. இப்பொழுது பயத்தில் வாழ்கிற. why, what will happen to me, what will happen to my family, எனக்கு என்ன நடக்கும், என் குடும்பத்துக்கு என்ன நடக்கும். sick mind. some people become mad. சிலர் பைத்தியமாயிடுறாங்க. sick mind. dear people, many cine stars, you may think that they are happy, both men and women. ஆண்கள் பெண்கள் சினிமா நடிகர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. they are the most miserable people. ரொம்ப பயங்கர வேதனை இருக்கிறாங்க. sick in their mind. beautifully outward, fair color, some of the fair, ரொம்ப சிகப்பாக நல்ல அழகாக இருக்காங்க. but sick in their mind. அவங்க மனசில் வியாதி உள்ளவர்கள். because of this they do go for drinks and addiction. போதை மருந்துக்கும் குடிக்கும் போகிறாங்க. in order to pacify their mind, அவங்களுடைய மனசை அப்படியாக அடக்கும்படியாக பார்க்குறாங்க. why the addiction and to the alcohol and all brandies and many other things and drugs is increasing today. ஏன் இன்னைக்கு போதை மருந்துகளுக்கும் சாராயத்துக்கும் மதுபானத்துக்கும் அடிமையாக they want to pacify their sick mind by somehow they sedate it. அதை எப்படியாகலாம் இதை கொடுத்து கொஞ்ச நேரம் அந்த வியாதிப்பட்ட மனதை அப்படியே படுக்க தூங்க வைக்க பார்க்குறாங்க. and how long will it be? அது எவ்வளோ நேரம் அந்த போதை இருக்கிற வரைக்கும் இருக்கும். until they have that intoxication. probably you may not drink, you may not take addiction drugs. நீ ஒருவேளை மருந்து எடுக்காமல் இருக்கலாம், போதை கடுமையாக, but still you may be a person who is sick in mind. உன்னுடைய மனசில் நீ இன்னும் வியாதிப்பட்டிருக்கலாம். see, sin is the one makes our mind sick. பாவம் எப்பொழுதும் நம்முடைய மனதை வியாதிப்படுகிறது. you see, we see everywhere jealousy. பொறாமையை நம்ம பார்க்குறோம். people are filled with jealousy. பொறாமையினால் நிரம்பி இருக்கிறார்கள். suppose somebody is doing well, ஏதாவது கொஞ்சம் நல்லா இருந்தால் he gets jealousy, பொறாமை. suppose if a person has a good car, ஒரு நல்ல கார் வச்சிருந்தா he is having jealousy, பொறாமை. how could this man get it? இந்த மனுஷனுக்கு எப்படி கிடைச்சது? how could this be? when somebody sees a big house, ஒரு பெரிய வீட்டை பார்த்தா he is jealous, பொறாமைப்படுறான். ஏன்? how could this man? suppose some people were very poor, ஏழையாக இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பெரிய பணக்காரா இருப்பா, they will become rich.
ஐ டோன்ட் டீல் வித் தேர் திங்ஸ், அதில் நான் பார்க்கலாம். நீ என்ன பண்ணுற? பொறாமப்படுற. யூ பிகம் ஜெலஸ். அப்போ என்ன ஆகுது? உன் மனசு சிக்காகுது. யுவர் மைண்ட் இஸ் சிக். யூ லூஸ் யுவர் ஓன் பீஸ். உன் சமாதானத்தை நீ கெடுத்துக்கிற. நீ பொறாமப்படுறதுனால அவன் பாதிக்கப்படுறானோ இல்லையா? அவன் பாதிக்கப்படுறதில்லை. ஹீ இஸ் நாட் அஃபெக்டட், பட் யுவர் மைண்ட் இஸ் அஃபெக்டட். உனக்குள்ள ஒரு விதமான ஒரு ரெஸ்ட்லெஸ், ஒரு அமைதி இல்லை. அவன் மட்டும் இப்படி ஆனா, அவன் மட்டும் இப்படி ஆனா, ஹவு ஷீ ஆர் ஹீ பிகேம் லைக் திஸ். ஸோ பொறாமை எலும்பு உருக்குது. பைபிள் சேஸ் எலும்பை உருக்கும். யுவர் டேக்ஸ் அவே யுவர் வைட்டாலிட்டி, உன்னுடைய சத்துவத்தை எடுக்கும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு பொறாம குணம் இன்னும் விடுதலை ஏறி? பொறாமை உங்ககிட்ட இருக்க. யூ ஹேவ் ஜெலசி அபவுட் அதர்ஸ். ஸோ யூ ஆர் பிகமிங் சிக் இன் யுவர் மைண்ட். மனசுல நீ வியாதிப்பட்டிருக்க. யூ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் த சிச்சுவேஷன். சூழ்நிலையை கையாள உனக்கு தெரியாது. சப்போஸ் somebody says anything about you, உன்னை பற்றி யாராகிலும் ஒருத்தர் சொல்லிடுறாங்க, you become restless. நீ இளைப்பாற. ஐயோ என்னை பற்றி எப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ they have done like this. You don't have a sound mind to rightly evaluate and according to that react it. அதை எப்படி சரியான விதத்தில் அங்கே பார்த்து அது கேட்டவனமாக நடக்கிற அந்த மனநலன் உங்ககிட்ட இல்லை. யூ டோன்ட் ஹவ் தட் சவுண்ட் மைண்ட். அதனால் நீ என்ன பண்ணுற? உடனே எமோஷ்னல் ஆகிடுற. யூ பிகம் ஆங்க்ரி, கோபப்படுற. எமோஷ்னலி யூ ஆர் வீக், பலவீனப்பட்டு. யூ பிகம் பிட்டர், கசப்பு. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன பிட்டர்னஸ், கசப்பு. யாரை நிறைய பேர் தேவையில்லாம் ரோட்டில் போயிட்டுருப்பான், அவன் பற்றி உனக்கு கசப்பு வரும். somebody will be going in the road but you have bitterness against him. ஆளையே பார்த்துருக்க மாட்டான், அவனை பற்றி ஒரு பிட்டர்னஸ். he would have not seen even that person but bitterness. கசப்பு, வெறுப்பு, ஆங்கிரி, ஜெலசி, பிட்டர்னஸ், இதெல்லாம் என்ன பண்ணுது? மேக் யூ சிக் இன் யுவர் மைண்ட். உன்னுடைய மனசை வியாதிப்பட செய்யுது. நீ பார்த்து ஆரோக்கியமாக தான் இருக்கிற. யூ ஆர் வெரி சவுண்ட் அவுட்வர்ட்லி பட் இன்வர்ட்லி யூ ஆர் சிக். நீ வியாதிப்பட்டிருக்கிற. ஏன்? God's word is not being applied in your life. உன் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை அங்கே சரியான விதத்தில் பொருத்தப்பட்டு வாழுகிறதில்ல. வேதம் சொல்லுது பொறாமை இருக்கக்கூடாது. The Bible says you should not have jealousy, you should not have bitterness, கசப்பு. I remember, I really wonder at Jesus. இயேசுவை பற்றி நான் ஆச்சரியப்பட்டேன். Probably not only on the cross, சிலுவையில் மாத்திரமல்ல, he would have been praying that prayer many times in his life. அந்த ஜெபத்தை அநேக முறை செய்திருப்பார் நினைக்கிறேன். Father forgive them for they do not know what they are doing. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே. Who can take away the sickness of mind from you? இந்த வியாதிப்பட்ட மனசை யார் எடுத்து போட? இட் இஸ் காட்ஸ் வேர்ட். காட் டஸ் இட் த்ரூ காட்ஸ் வேர்ட். அவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவன் அதை செய்கிறார். Dear people, don't think, look outwardly. வெளியே நீ பார்க்காது. Some people very poor maybe. சில எளிமையாக ஏழையாக இருப்பாங்க. Probably they may have a sound mind. நல்ல ஆரோக்கியமான மனது இருக்கும். பெரிய பணக்காரன், ஆனால் பணக்காரன் எல்லாத்துக்கும் சிக் மைண்டு தான் இருக்கும். All the rich people will have sick mind. Yeah, why? Because he is struggling about this problem, that property, this property, that money, this money, அந்த பணம், இந்த பணம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த சொத்து, இந்த சொத்து. He is always sick in his mind. He is sick. அவன் மனசில் அங்கே எப்போவுமே அவன் வியாதிப்பட்டவனாகத்தான் இருக்கிறான். Dear people, we look at people outwardly. வெளியே நம்ம பார்க்குறோம். Just for example, take the President of America. America President Joe Biden. Do you think that will be happy today? சந்தோஷமாக இருப்பார் நினைக்கிறீங்களா? No. You see, all of a sudden he withdrew the military force from Afghanistan.
ஆப்கானிஸ்தான்லேருந்து அந்த மிலிட்ரி அவர் டக்குன்னு எடுத்துட்டார். இட் வாஸ் சப்போஸ் டு பி டன் ஈவன் அட்லீஸ்ட் ஆஃப்டர் 31st ஆஃப் திஸ் மந்த் இட் சீம்ஸ். இந்த 31வது தேதிக்கு பின்னால் தான் அது அவர் சரியாக செய்திருக்கணும். பட் he all of a sudden withdrew the military force from Afghanistan. ஆப்கானிஸ்தானிலிருந்து அந்த மிலிட்ரி எடுத்துட்டான். You see, today a great confusion in that land. ஒரு பெரிய குழப்பம். So everybody is blaming this man, Joe Biden. Joe Biden எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. என்னப்பா புத்தி இல்லாமல் இப்படி செய்யறையே, without wisdom you doing this. Oh, what a man he is. They thought that he will be a very big president in America and do great things. அவர் நினைச்சாங்க இந்த ஜோ பைடன் நிறைய அமெரிக்காவில் அதை செய்வார் இதை செய்வார். பட் ஆஃப்டர் ஜோ பைடன் கேம், America has gone down. America, even the news we could not see many things. செய்தியில் கூட பார்க்க முடியறதில்ல. Because he is not a man who fears God. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் இல்லை. I tell you, he will accuse himself. தன்னைத்தானே அவர் குற்றம் சாட்டிட்டு தான் இருப்பார். Poor people, how many families and children are flying for life, fleeing for life. எத்தனை ஏழை அந்த ஆப்கானிஸ்தான் மக்கள் உயிரை காப்பாத்துக்காக தப்பி ஓடிட்டு இருக்கிறாங்க. It's horrible to see the scenes. அந்த காட்சிகளை பார்க்கறது பயங்கரமா இருக்கு. How could he forgive himself? தன்னைத்தானே எப்படி அவர் மன்னித்துக் கொள்ள முடியும்? He has no wisdom of God. தேவ ஞானம் இல்லை. He is not a man who fears God. தேவனுக்கு பயப்படுகிறவர் அல்ல. He is a Catholic man just for the name's sake. ஒரு பெயரளவில் ஒரு கத்தோலிக்க மனிதர். That's all. I tell you, he will spend lot of restless nights. இளைப்பாறுதல் இல்லாத இரவு அந்த மனுஷன் கழிச்சு தான் ஆகணும். What about the deputy president, vice president, and the vice president Kamala Harris? அந்த அம்மா வர்ற வரைக்கும் Kamala Harris in இந்தியாவில் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. Everybody in India, there is Kamala Harris. What about her name? Where has gone now she is? Completely disappeared. Nobody is talking about Kamala Harris. இன்னைக்கு யாரும் Kamala Harris பற்றி யாரும் பேசுறதே கிடையாது. It's all a seasonal. இதெல்லாம் ஒரு காலத்துக்கு ஏற்றவண்ணமாக. Dear people, holding on God's word makes a sound in our mind. Living according to that, அவனுடைய வார்த்தைக்கு ஏற்றவண்ணமாக வாழுகிற வாழ்க்கையில் ஒரு தெளிவான மனதை ஆண்டவர் கொடுக்கிறார். ப்ராபப்ளி இந்த those who are hearing today, இன்னைக்கு ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீ, you may call yourself a believer. நான் ஒரு விசுவாசியாக, you probably may be a believer, விசுவாசியாக இருக்கலாம். but stick in your mind, உன் மனசில் நீ வியாதியாக இருக்கிற. Why in families confusions? என் குடும்பங்களில் குழப்பம், கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை, ஆல்வேஸ் குவாரல் ஒருத்தர் பிடிக்கிறதில்ல, கட்டிட்டமேன்னு சொல்லிட்டு வாழ்கிற நீங்கள். யூ live because you got married. ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணது, ஒரு கழுதையை கல்யாணம் பண்ணதை விட பரவாயில்லன்னு கூட நினைக்கிற அளவுக்கு மனசு இருக்குது. You think, instead of marrying this man, if I had married a donkey, that would have been better. இந்த மனுஷன் சொல்கிறான், இந்த லேடியை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் வேற யாராவது கல்யாணம், I would have married. How many confusions in the home, வீடுகளில். Dear people, why? No sick. It's all sick mind. உனக்குள்ள உன் மனசு வியாதியாக இருக்குது. இதை சரிபடுத்துறது ஆண்டவர் மட்டும்தான். God only can. When you give heed to God's word, தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி கொடுக்கும் பொழுது, you will have a sound mind. ஒரு தெளிவான மனசு உனக்குள்ளே இருக்குமாப்பா. You will be a happy person. சந்தோஷமாக இருப்ப. Life is full of problems. வாழ்க்கை நிறைய பிரச்சனை இருக்குதுப்பா. நீ ஒன்று போனால் ஒன்று இருக்கத்தான் செய்யும். If you pass one problem, there is another problem is waiting for you. Because you are sick in your mind, மனசில் வியாதியாக இருக்கிறதுனால you don't know how to handle it. அதை எப்படி கையாளுதுன்னு தெரியல. சில சமயங்களில் செத்து போயிட்டா பரவாயில்ல கூட நினைக்கிற. You think it is better for me to die. Come to God. தேவனிடத்தில் வா.
டோன்ட் see people outward. மக்களை வெளியே பார்க்காத. டோன்ட் see big houses, big cars, பெரிய பெரிய காரு இவங்களாம் they are sick in mind. மனசில் வியாதிப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் சைக்காட்ரிஸ்ட் so many people have to go to மனநல மருத்துவ போக வேண்டியதாக இருக்குது. பட் now come to Jesus. இயேசுவினிடத்தில் வா. come to him. he knows how to handle it. how to handle the problem of sin. பாவத்தின் பிரச்சனை எப்படி கையாளுதுங்கிறது அவரும் உனக்கு அவர் கற்றுத்தருவார். Dear people, there is no other place in the world to have a sound mind. Even the psychiatrist can't help you fully. மனநல மருத்துவர்களுக்கு உதவி செய்ய முடியாதுங்க. இந்த உலகத்தில் நீ எங்கே போனாலும் நீ இளைப்பாறுதல் பெற முடியாதையா. நீ ஆண்டவரிடத்தில் வருவியா? will you come to God? you have a sick mind, know that. உனக்கு உன் மனசு ஆரோக்கியம் இல்லை. because you don't give heed to God's word. அவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கறதில்ல. நீ உண்மையை ஒத்துக்க. ஆண்டவரிடத்தில் வா. come to God. agree it. முதல்ல உண்மை நிலையை நீ ஒத்துக்க. இதுதான் உண்மைங்கிறத மறைச்சு என்னையா பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஹைடிங் இட்? குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மற்றவர்களுக்கு முன்பாக மறைச்சு நீ நல்லதை போல ஆஹா ஈன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்த என்ன பிரயோஜனம் ஐயா? வெளியே பார்த்தா நீ நல்லா இருக்க, யூ ஆர் லுக் அவுட்வர்ட்லி, பட் இன்வர்ட் ராட்டனிங். யுவர் ஃபேமிலி இஸ் ராட்டனிங். குடும்பத்தில் பார்த்தா அழுகிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, எவ்ரி டே ப்ராப்ளம். அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ நீட் எ சவுண்ட் மைண்ட். உனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான மனசு தேவை, தெரியுது. அது ஆண்டவர் மட்டும்தான் ஐயா கொடுக்க முடியும். God only can give you. I don't know what about your family, your own condition. உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாது, உன்னுடைய ஆத்மா குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் இதையெல்லாம் பார்க்குற ஆண்டவருக்கு தெரியும். God knows it. தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவருக்கு தெரியும். நீ சண்டை போடும்போது ஆண்டவர் எங்கேயோ இருக்காருன்னு நினைக்காது. Don't think that God is somewhere. No dear friend, உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையை ஒத்துக்கொள். அக்ரி இட். கம் டு காட். ஆண்டவரிடத்தில் நீ வா. நீ தேவனிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் உனக்கு அருமையான இளைப்பாறுதலை கொடுப்பார். God will give you a wonderful life, dear friend. வாழ்க்கையில் a sound mind. இன்னைக்கு I tell you, dear people, 90% of the families, Christian families, they are suffering in their mind. மனசில் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Are you willing to come this morning to God? இந்த காலையில் ஆண்டவரிடத்தில் வர விரும்புறியா? உன்னுடைய குடும்ப நிலை மாறணும்னு நீ விரும்புறியா? Do you have a desire that your family situation should be changed? Would you like to be really sound in mind? ஒரு ஆரோக்கியமான மனசுள்ள மனுஷனை வாழ விரும்புறியா? புத்தி இல்லாத மனுஷன், the foolish man, he built everything but completely vanished. முடிஞ்சு போச்சு ஐயா. வாழ்க்கையில் உன்னை பார்த்து பலர் மெச்சுவாங்க. many people will praise, but what happened? பாருங்க, நீ செத்து போயிட்டீன்னா கொஞ்ச நாள் பேசுவாங்க. some people in Scotland, there were two people. ஸ்காட்லாந்து தேசம் ரெண்டு பேர் இருந்தாங்க. டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் and his brother John Livingston. டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவில் போயிட்டு he went as a missionary and died for the gospel's sake. டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவில் போய் சுவிசேஷத்துக்காக வாழ்ந்து மரித்தார். ஜான் லிவிங்ஸ்டன் his own brother, அவருடைய சொந்த சகோதரன் ஜான் லிவிங்ஸ்டன் பெரிய பணக்காரர். he also lived with wealth, but he died. பணம் இருந்தது, இறந்து போனார். nobody is talking about John Livingston today. ஜான் லிவிங்ஸ்டனை பற்றி எனக்கு யாருமே பேசுறதில்ல. பட் many people are inspired by the life of David Livingston. டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கையினால் அநேகர் இன்றைக்கு முந்தப்படுகிறார்கள். வாழ்க்கை நிற்குங்க. your life will stand. think over it. Spirit of God உனக்கு ஆவியான உணர்த்தி வைக்கிறேன். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட நீர் தெளிவாக உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் ஒருமனப்பாடில்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை.
ஒருவருக்கொருவர் ஆதாம் ஏவாளைப் போல குற்றம் சாட்டி கொண்டு தேவன் தங்களை கவனிக்கிற உணர்வுகோடு இல்லாதபடிக்கு சண்டையிடுகிற கணவன் மனைவிமார்கள், தாய் தகப்பன்மார்கள், பெற்றோர்களுக்கு ஆண்டவருக்கு முதலாவது கீழ்ப்படியாத எத்தனை பிள்ளைகளை வளர்க்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள், தெய்வ பயமில்லை. அவர்கள் மனதில் வியாதிப்பட்டிருக்கு. தேர் சிக் இன் தேர் மைண்ட். வெளியே பார்த்தா ரொம்ப நல்ல சம்பாத்தியம், பணம், பொருள், நல்ல வேலை, ஆனால் வியாதியான மனது. இட் burst out many times. அது அப்படியே பொங்கி வருகிறது. எரிச்சலும் கோபமும் பொறாமையும் கசப்பும் வெறுப்பும் நிரம்பின ஒரு மனது. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களுக்கு பாவத்தின் மேல் வெற்றியை கொடுக்கிறீர். சிலுவையில் உம்மையை பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த மிகப்பெரிய பிராயச்சித்த பலியின் மூலமாக எங்களுடைய ஆத்மாவில் மீட்கப்படுகிறது மாத்திரமல்ல, எங்களுடைய மனது மீட்கப்படுகிறது. இஸ் redeemed. ஆவியானவரே பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. நன்றி.